இப்போ இந்த புள்ளிக்குட்டா இந்தியாவில் அழிஞ்சே போச்சு. ஆமாம், இது வந்து ஃபீமேலோட சைஸ் எவ்வளோ இருக்கு பாரு. ஃபீமேலே இந்த சைஸ், மேல் வந்து ஒரு 20% இன்னும் ரோபஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரீடு வந்து என்னாச்சுன்னா பிரிட்டிஷர்ஸ் டைமில் ஃபேமஸ் ஃபார் டாக் ஃபைட்டிங். டாக் ஃபைட்டிங் சாரி ஹைட் பாருங்க. இந்தியன் ப்ரீடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாக் ஃபைட்டிங் பேன் பண்ணதும் இதை வளர்க்குறதே நிறுத்தி இந்தியாவில் அழிஞ்சு போச்சு. இப்போ பாகிஸ்தானில் இன்னும் டாக் ஃபைட்டிங் பண்ணுறாங்க, அதனால இந்த ப்ரீடு இருக்குது. பேன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ பர்பஸ் இல்லாதனால இந்தியாவில் வளர்க்கவே இல்லை. இப்போ இந்த டாக்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து கொண்டு வந்து இந்தியாவில் ரீப்ரொடியூஸ் பண்ணி வரக்கூடிய லைனேஜ். இது வந்து மார்வாரி ஷெப்பர்ட், மார்வாரி ஷீப் டாக்னு சொல்லுவாங்க. என்னப்பா இது அதிகமாக நீங்கள் மத்திய பிரதேஷ், சென்ட்ரல் இந்தியாவில் அதிகமாக பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி குட் ஒர்க்கிங் டாக். ஷீப் எல்லாம் கிரேசிங் போச்சுன்னா இது கண்ட்ரோலாக கொண்டு வந்துடும். சரிம்மா. ஆடெல்லாம் வந்து போச்சுன்னா இதை வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிங்கன்னா அந்த அலைன்மெண்ட்லேருந்து ஆடுகள் வந்து விலகாத மாதிரி பார்த்துக்குது. இப்போ இது கட்டி குட்டா பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஜம்மு காஷ்மீர் ஏரியாவில் வேலிஸில் இருக்கும். அங்கேயும் அதே மாதிரி ஷெப்பர்ட்ஸ் அப்ரோச் பண்ணி ஃபாரினில் இருக்கக்கூடிய ப்ரீடுக்கு இணையான ப்ரீட்ஸு இந்தியாவிலே உண்டு இருக்குது. பட் என்னென்னா நம்ம அழிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 22 ப்ரீடு வச்சுருக்கோம். 22 வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா செங்கோட்டைன்னு ஒரு ப்ரீடு இருந்தது. அந்த ப்ரீடு நார்மலாக நாய்கள் வந்து ஒரு ஊரோட பேரோட வருமான வளர்ச்சியாக தான் வரும். இப்போ நீங்கள் டாபர்மேன் எடுத்திங்கன்னா ஃபாரின் ப்ரீடில் அது ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இடம். இப்போ லேப்ரடார் எடுத்திங்கன்னா அது வந்து கனடாவில் இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த நாய் வந்ததுனால அந்த பேர். அதுமாதிரி நம்ம ஊரில் செங்கோட்டைன்ற ஏரியாவிலேருந்து இவால்வ் ஆன டாக்ஸ் வந்து செங்கோட்டை ப்ரீடு. இன்றைக்கி அந்த செங்கோட்டை ப்ரீட் சுத்தமாக இல்லை. அதேமாதிரி மலையேரின்னு ஒரு ப்ரீடு, அது அதிகமாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருந்துச்சு. இப்போ அந்த ப்ரீடும் அழிஞ்சு போச்சு. நம்ம கோஸ்டல் தமிழ்நாடு, ராம்நாடு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிங்களி ஹவுண்டுன்னு இருந்தது. ஸ்ரீலங்காலையும் அதுவும் அழிஞ்சு போச்சு. இப்போ மண்டைன்னு ஒரு ப்ரீடு ராம்நாட்டில் இருக்குது. அதுவே மண்டைன்னு கொஞ்சம் நல்ல மெஜஸ்டிக் டாக். அந்த ப்ரீடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் மண்டை வந்து கிடைக்கிறதில்ல. ரீசன் என்னென்னா இந்த ரீசன், அதாவது சரியாக பராமரிக்காததுனால அந்த ஒரிஜினாலிட்டி இழந்துருச்சு. அந்த நேட்டிவ் ப்ரீட்ஸுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா மாறி போச்சு. இப்போ நாங்களே எப்படி கலெக்ட் பண்ணுறோன்னா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைபல்ஸ்க்கு அப்ரோச் பண்ணி, காரணம் என்னென்னா அவ்வளோ டீப்பாக அடல்ட்ரேஷன் ஆயிருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ நம்மகிட்டே ஒரு இன்டாக் இருக்குது, அதாவது இந்தியாவுடைய நேட்டிவ் ப்ரீடு. இப்போ அந்த இன்டாக் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ரோடு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போய் அதுக்கப்புறம் மவுண்டனில் ஒரு ட்ரெக்கிங் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ட்ரைபல் வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். நார்மலாக அந்த இடத்துல வேற இன நாய்கள் வந்து கலந்து ஒரு நாய் நம்ம உருவாகிற வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இது மாதிரி நிறைய மார்வாரி ஷீப் டாக்ன்றது அதே மாதிரி ஷெப்பர்ட்ஸில் ட்ரைபல் ஷெப்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி வாங்க. டிபெட்டியன் மஸ்டிஃப்னு ஒரு ப்ரீடு, அது வந்து ஆக்சுவலாக இந்தியா, நேபாள், டிபெட்டில் இருந்த ப்ரீடு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிபெட் சைனா வந்து அனெக்ஸ் பண்ணது பிறகு அது வந்து சைனீஸ் ப்ரீடாக மாற்றிட்டாங்க. பட் அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா லைக் 19th centuryலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து டிபெட்டியன் மஸ்டிஃபை வந்து அந்த யூகே குவீனுக்கு கிஃப்டாலாம் அனுப்பியிருக்காங்க. இட் வாஸ் ஃப்ரம் இந்தியா. பட் இன்னைக்கு வந்து இந்தியன் ப்ரீடுங்கிற ஸ்டேட்டஸ் அதை இழந்துருச்சு. எடுத்துகிட்டு வந்ததுலேயே இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணதுலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரீடுங்கிறது எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கோம்பைன்ற ஊர்லேருந்து இவால்வ் ஆன டாக். இந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காப்பாற்றி இருக்காங்க. நார்மலாக அந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்க, வில்லேஜில் இருக்கிறவங்க, அந்த மதுரை சைடில் இருக்கிறவங்க நிறைய நாய் ஆர்வலர்கள் வந்து இந்த கோம்பையை வந்து ஓரளவுக்கு பாதுகாத்து இப்போ நிறைய எண்ணிக்கைகளில் கோம்பை வந்துருச்சு.